ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 3 சவரன் தாலி செயினோட டீட்டெயில்ஸ் தான். ஸோ நம்ம எந்த ஷாப்பில் வாங்கலாம், எந்த மாடல் சூஸ் பண்ணலாம், ஸோ நகைச்சீட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லைனா ஒன் டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக எந்த ஷாப்பில் உங்களுக்கு ஆஃபர் போயிட்டு இருக்குது, ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் என்னோட எக்ஸ்சேஞ்ச் பில் கேட்டிருந்தீங்க. இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோலும் இருக்கும். ஸோ கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ டோட்டலாக என்னோட கோல்டு காயின்ஸ்லாம் சேர்த்து 42 கிராம்ஸ் இருந்தது. செயினுக்கு மட்டும் வேஸ்டேஜ் 3% போட்டிருந்தாங்க. அதாவது 1.5 கிராம் அளவுக்கு போட்டிருந்தாங்க 42 கிராம்லேருந்து. ஸோ இது முழுக்க முழுக்க நான் எடுத்தது, நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 3 சவரன் தாலி செயின் சூஸ் பண்ணுறப்போ நம்ம என்னென்ன பார்க்கணும், வேஸ்டேஜ் அண்டு ஸ்டோன் வேல்யூ, அதாவது ஸ்டோன் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த ஸ்டோன் வேல்யூ பார்க்கணும். மாப் செயின் வாங்கினீங்கன்னா அது எத்தனை பர்சன்டேஜ் பார்க்கணும். நார்மல் செயின்னா நம்ம எந்த மாடல் வாங்கினா நமக்கு லைஃப் வரும், அதெல்லாம் பார்த்து தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இந்த ஃபெமிலியரான 3 பேட்டர்ன் எடுத்து மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முறுக்கு மாடல், ஐஸ்கிரீம் மாடல், அடுத்தது பார்த்தீங்கன்னா சுந்தரி மாடல் செயின். இது 3 தான் நம்ம தாலி செயின்னா நம்ம செலக்ட் பண்ணுற பேட்டர்னாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு முறுக்கு மாடல் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 6% வரும். ஸோ இது ஒரு ஷாப்புக்கும் வேரி ஆகிட்டே இருக்கும். ஐஸ்கிரீம் மாடல் பார்த்தீங்கன்னா 10% வரலாம். சுந்தரி மாடல் 6% ஸ்டார்ட் ஆகும். ஸோ முறுக்கு மாடல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபெமிலியரான டைப்பு. ஸோ அது லைஃப் வரும். ஸோ நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாகவும் கிடைக்கும், சாலிடாகவும் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த இஷ்யூஸும் வராது. இந்த முறுக்கு மாடல் பேட்டர்னில் உங்களுக்கு லோ வேஸ்டேஜாகவும் கிடைக்கும். அதே போல் லைஃப்பும் நல்லா வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மாடல் செயின். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சாலிடாகவே வாங்க பாருங்க. பிகாஸ் நம்ம கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வாங்கினாவே இது ஹாலோ டைப் மாதிரி இருக்கும். சீக்கிரமாக இதில் டர்ட்ஸ் அதிகமாக படியும். அது மட்டும் இல்லாமல் இது சீக்கிரமா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகாது. அட்லீஸ்ட் இது ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகும். ஸோ இதோட வேஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபவ் 9% தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் அதாவது சாலிட் இல்லாமல் கொஞ்சம் பார்வையாக எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் கொஞ்சம் அதிகமாக எடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுந்தரி மாடல் செயின். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபெமிலியரான மாடல். இது பார்த்தீங்கன்னா மாப் செயினில் நல்லாவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா குயிக்காகவே உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஸோ எனக்கு பர்சனலாக யூஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு இது பெருசாக லைஃப் வரல. அதுவும் இல்லாமல் எனக்கு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது கன்வீனியண்ட்டாக இல்லை. இந்த செயின் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டனாவே அது ஒரு சைடு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் இந்த செயின் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால இதை எடுத்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட வேஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7% இல்லைன்னா கடையை பொறுத்து 6% கூட ஸ்டார்ட் ஆகும். ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிங்கன்னா முறுக்கு மாடல் சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்வேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனாகவும் லைஃப் வரும். இது மாப் வச்சு கூட உங்களுக்கு நல்ல லைஃப் வரும். வேஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மற்ற செயினை கம்பேர் பண்ணும்போது. இதை தவிர்த்து ஏதாவது உங்களுக்கு மாடல்ஸ் தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டோன்ஸ் பார்க்கலாம். நீங்கள் தாலி செயினில் வாங்குற ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒரு செட் ஸ்டோன்ஸ் தான் இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பட் ரீசேல் வேல்யூ கிடையாது. ஸோ ஸ்டோன்ஸ் வெயிட்டை பொறுத்து உங்களுக்கு ரேட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செயினில் 1500 ரேட் கூட இருக்கலாம். இன்னொரு செயினில் 3200 கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது உங்களுக்கு வேல்யூ இருக்காது. அப்போ அதில் கோல்டு வெயிட் இருந்திருந்தால் அதோட மதிப்பு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைமண்ட். இது கோல்டு ரேட் தனியாக செயினுக்கு ப்ளஸ் டைமண்ட் வேல்யூ தனியாக நமக்கு போட்டு தருவாங்க. ஸோ டைமண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 லேக்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு என்னென்ன டைமண்ட் இருக்குது, எத்தனை டைமண்ட் இருக்குது, அதை பொறுத்து உங்களுக்கு வேல்யூ மாறுபடும். இந்த டைமண்ட் தாலி செயினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் மாடலில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த உருக்கள் பொறுத்து கூட நீங்கள் செயின் வெயிட் பேஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ அதிகமான உருக்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாலிடுக்கு ட்ரை பண்ணலாம். நீங்கள் எடுக்கும் போதே தளர்வாக எடுத்துட்டீங்கன்னா அதிகமான உருக்களோட சேர்த்து செயின் சீக்கிரமாக நமக்கு கீழே இறங்கிடும். அப்போ நீங்கள் சாரீ வேர் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் செயின். அப்போ நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. இந்த உருக்களும் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கத்திலேயே கோத்துக்கலாம். பட் அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா ரெண்டுமே உரசி தேயும் போது சீக்கிரமாக தங்கம் தேயறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நகைச்சீட்டு பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் புதுசாக தான் செயின் எடுக்க போறீங்கன்னா
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நகை சீட்டு போட்டு எடுக்கலாம். ஏன்னா வந்து 11 மந்த் ஸ்கீம் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜஸ் கிடையாது. இப்போ 11 மந்த்துக்கு வந்து நீங்க 24 கிராம்ஸ் எடுக்கணும் இல்லையா? இன்னைக்கு கோல்ட் ரேட் படி ரூ. 9,230 ஆகுது. 24 கிராம்ஸ் வந்து 2,21,520 ஆகும். ஸோ இதை வந்து கிராம்ஸ்ல வரவு வைக்கிறதால இவ்வளோ கிராம்ஸ்ன்னு நம்மளால கால்குலேட் பண்ணிட முடியாது. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து நீங்கள் மந்த்லி 21,000 கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கோல்ட் ரேட் வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ஆகிறதால இது வந்து கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ 11 மந்த்துக்கு நீங்கள் வந்து 21,000 பே பண்ணால் 2,31,000 வரும் அமௌண்ட்டு. ஸோ வந்து தாலி செயின் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு வந்து இந்த வேஸ்டேஜ்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறதால இந்த அமௌண்ட் வந்து போதுமானதாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கேன். இது வந்து கூடலாம் இல்லை வந்து கொஞ்சமாவது குறையலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கரெக்டாக 24 கிராம்ஸ் தான் எடுப்போம்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு 800 மில்லிகிராம் அதிகமாகலாம், 500 மில்லிகிராம் வந்து குறையலாம். ஸோ வந்து அதனால நம்ம கொஞ்சமாக அதிகமாக கட்டுறதுல வந்து தப்பு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஜிஆர்டி பார்க்கலாம். ஜிஆர்டியில் உங்களுக்கு வந்து 18% வரைக்குமே வந்து வேஸ்டேஜ் கிடையாது. இப்போ தாலி செயின் வந்து 9%லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதால கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நல்ல மாடல் 12% அபோவ் கூட நம்மளால எடுத்துக்க முடியும் ஃப்ளெக்சிபிளாக. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கலெக்ஷன் வைஸ் வந்து ஜிஆர்டியில் நிறையாவே இருக்கும். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 ட்ரீஸ் மேலே தான் நான் பார்த்தேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா முறுக்கு பேட்டர்னில் வந்து அந்த பால் மாதிரி மாப் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அந்த பால்லேயே வந்து டிசைன்ஸ்லாம் மாறுபட்டு இருந்தது. நெக்ஸ்ட் லலிதா ஜுவல்லரி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 100% வந்து வேஸ்டேஜ் கிடையாது. ஸோ ஜென்ரலாக இதே வந்து 5%லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஜென்ரல் வேஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா லலிதாவில் கம்மி தான். ஸோ நீங்கள் ஒரு நல்ல மாடல் செலக்ட் பண்ணணும் மாப் வச்சுன்னா ஒரு 9% கண்டிப்பாக ஆகும். ஸோ வந்து தாலி செட் பொறுத்த வரைக்கும் லலிதாலையும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்லையும் வந்து லலிதாவில் அவைலபிளாக இருக்கும். பட் வந்து அதெல்லாம் லைஃப் வருமானு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ரீசெண்டாக கூட ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்க 4%க்கு வந்து தாலி செயின் எடுத்துன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, ஜென்ரல் வேஸ்டேஜ் வந்து இவ்வளோ கம்மியாக தான் கொடுக்குறாங்க லலிதாவில். ஒன்ஸ் நீங்க வாங்க போறதுக்கு முன்னால இல்ல வந்து சிட்டு போறதுக்கு முன்னால ஒரு தடவை கலெக்ஷன்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறமா வந்து நீங்க சிட்டு போட ஆரம்பிக்கலாம். லலிதால என்ன வந்து பேங்கிள் வைஸ் பார்த்தீங்கன்னா பெருசா வந்து சைஸ் இருக்காது. அது மட்டும்தான் பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். ஸோ வந்து நான் பேங்கிள் பார்த்து எனக்கு சைஸே கிடைக்காம போயிருக்கு லலிதாலலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஏகே ஜுவல்லரி சென்னை. இது பாத்தீங்கன்னா டி நகர்ல இருக்கும். உங்களுக்கு வந்து ஜிஆர்டிக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கு அண்ட் வந்து தங்கமயிலுக்கு பக்கத்துலயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதுல ஆஃபர் இப்ப போயிட்டு இருக்கு. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 days வரைக்குமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஜுவல்லரிக்குமே வேஸ்டேஜ்ல இருந்து 50% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. கோல்ட் செயினுக்கு பாத்தீங்கன்னா 1/2% மேக்கிங் சார்ஜ், சோக்கர் நெக்லஸ்க்கு பாத்தீங்கன்னா 5% எம்சி போட்டிருக்காங்க, லாங் செயினுக்கு 6%, ரிங்குக்கு பார்த்தீங்கன்னா 5% சொல்லிட்டு எல்லா ஜுவல்லரிக்குமே இப்போ வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் தாலி செயின் வந்து ஒரு 12% வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் கண்டிப்பாக 6%க்கு கிடைக்கும். ஸோ போயிட்டு செக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். நான் போனனாலும் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஏகே ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் வேஸ்டேஜே வந்து கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து கலெக்ஷன்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஒன்ஸ் வந்து நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட மெயின் பிரான்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருச்சியில் இருக்குது. இப்போ வந்து சென்னையிலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்து ஒரு தடவை போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் வந்து இந்த 3 ஷாப்லையும் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஓல்டு தான் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா நம்ம வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் பெருசாக லாபம் இல்லை தான். பட் வந்து கலெக்ஷன்ஸ் வைஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால அதை பற்றி கொஞ்சமாக நான் சொல்லியிருக்கேன். ஓன் மேக்குங்கிறப்ப வந்து பெருசாக லெஸ் பண்ணவும் மாட்டாங்க. அதர் மேக்குங்கிறப்ப யூசேஜ் பொறுத்து ஒரு 1.5 கிராம் அளவுக்கு எனக்கு லெஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னால தங்கமயில் போயிருந்தோம். அங்க பாத்தீங்கன்னா அப் டு 3 கிராம்ஸ் வரைக்கும் டிடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஜிஆர்டியில் வந்தோம். ஸோ வந்து எனக்கு 1.5 கிராம் அளவுக்கு வந்து இதில் டிடெக்ட் பண்ணியிருந்தாங்க என்னோட பழைய செயினில். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய நமக்கு லாபம் கிடைக்காது. பிகாஸ் வந்து நீங்கள் 12% செலக்ட் பண்ணாலும் 6% வந்து நம்ம பேயபிள், அதாவது 6,000 அரௌண்ட் அந்த அளவுக்கு தான் நமக்கு வரும் இந்த 24 கிராம்ஸ்க்கு லாபமே. ஸோ நீங்க கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா வேணும்னா நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம். பாதி விஏ ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்க அபோவ் 18% சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா 9% மட்டும்தான் ஆஃபர் கிடைக்கும்.
நீங்க 24 கிராம்ஸ் வந்து இப்போ டெபாசிட் பண்ணீங்கன்னா மெல்ட் பண்ணி ஏதாவது டர்ட் இருந்தா டிடெக்ட் பண்ணி கிராம்ஸ்ல வந்து வரவு வச்சிருவாங்க. ஸோ வந்து ஃபைனலா நீங்க 11 மந்த் கழிச்சு எந்த வேஸ்டேஜ் சூஸ் பண்றீங்களோ அதுல பாதி வந்து கம்பெனி பே பண்ணும், பாதி வந்து நம்ம பே பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல பெஸ்ட் ஸ்கீம்னா அது லலிதா ஜுவல்லரியோடது தான். உங்களுக்கு வந்து வேஸ்டேஜே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 24 கிராம்ஸ் வந்து டெபாசிட் பண்றீங்கன்னா அந்த ஹோல் கிராம்ஸ்க்கு வந்து 1/2% போல வந்து சார்ஜ் பண்றாங்க. அதுவும் வந்து அவங்களோட ஓன் மேக்னா சார்ஜபிள் கிடையாது. அதர் மேக்னா மட்டும்தான் வந்து 1/2% வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 23 கிராம் 880 மில்லி வரும்னு வச்சுக்கலாம். ஸோ வந்து இதுக்கு வேஸ்டேஜ் இல்லாம அட் லாஸ்டா நம்ம 11 மந்த் கழிச்சு சூப்பரா வந்து ஜுவல்ஸ் எடுத்துக்க முடியும். இதுலயே வந்து ப்ரீ க்ளோஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இப்போ 6 மந்த் கழிச்சு கூட நீங்க ஜுவல்ஸ் வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 6% குடுக்குறாங்க. மோஸ்ட்லி இது வந்து நம்ம யூஸ் பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து லாபம் கிடைக்கணும்னா நம்ம 11 மந்த்தும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்க இப்போ 6 மந்த் தான் செலக்ட் பண்றப்போ ஒரு குறிப்பிட்ட செயின் பேங்கிள் ரிங்ஸ்க்கு தான் இருக்கு. ஸோ அந்த மாடலும் நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது இல்லையா? நீங்க வந்து லலிதால ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க டிசைன்லாம் எப்படி இருக்குன்னு டெபாசிட் பண்றப்போ. ஸோ வந்து நான் வந்து லலிதால தான் டெபாசிட் பண்ணலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏகே ஜுவல்லரியோடது. இதுவுமே 11 மந்த்ஸ் ஸ்கீம் தான். உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் 100% கிடையாது. இது 15 மந்த்துக்கா நீங்க லாக் பண்றப்போ உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியும் கம்பெனியே பே பண்றாங்க. 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 24 கிராம்ஸ் வந்து டெபாசிட் பண்றீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எதுவுமே நீங்க பே பண்ண வேணாம். 15 மந்த் வெயிட் பண்ணீங்கன்னா இப்போ ஒரு 3 சவரனுக்கு கால்குலேஷன் நம்ம பார்க்கலாம். ஜிஆர்டியோடது ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். இன்னைக்கு கோல்ட் ரேட் படி ஒரு 3 சவரன் வந்து 2,21,520 ரூபாய் வருது. வேஸ்டேஜ் வந்து 9% போட்டிருக்கேன். ஸோ மொத்தமா 24 கிராம் தாலி செயின் வந்து நீங்க ஜிஆர்டில வாங்கணும்னா 2,48,722 ரூபாய் ஆகுது. ஸோ இதுலயே நம்ம வந்து கொஞ்சம் பார்கெயின் பண்ண கண்டிப்பா அட்லீஸ்ட் 2% ஆவது குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னோட பேங்கிள் தாலி செயின் பார்த்தீங்கன்னா நெக்லஸ்லாம் நான் வந்து பார்கெயின் பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லலிதால பாத்தீங்கன்னா 5% போட்டிருக்கேன் வேஸ்டேஜ். மொத்தமா சேர்த்து உங்களுக்கு 2,39,573 ரூபாய் வரும். அடுத்தது ஏகே ஜுவல்லரியில பாத்தீங்கன்னா 6% வேஸ்டேஜ் போட்டிருக்கேன். 24 கிராம்ஸ் பாத்தீங்கன்னா 2,41,855 ரூபாய் வரும். ஜிஆர்டி, லலிதா, ஏகே ஜுவல்லரி இது மூணுத்துக்குமான பிரைஸ் எஸ்டிமேஷன் டீட்டெயில் வந்து போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து ஒரு அப்ராக்சிமேட் தான். அமௌண்ட்ல வந்து மைனர் சேஞ்ச் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, கோல்ட் ரேட் ஏறுறத இறங்குறத பொறுத்து. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து விஏ சேஞ்ச் பண்றத பொறுத்து எல்லாமே குட்டி குட்டியா மாறும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தான் இந்த கால்குலேஷன் நான் போட்டு காமிச்சிருக்கேன். கால்குலேஷன் போடுற மெத்தட் இதுதான், பட் வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து மாறுபடலாம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கவனமா பண்ணணும். பிகாஸ் வந்து நம்மள கோல்டு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம டெபாசிட் பண்ணிடுறோம். ஸோ அங்கே கலெக்ஷன்ஸ் இருக்கா இல்லையான்ட்டு நம்ம டெபாசிட் பண்றதுக்கு முன்னால ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நம்ம இந்த 11 மந்த்தும் வெயிட் பண்ணி பிடிக்காத மாடலை கண்டிப்பா செலக்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோல்டு பியூரிட்டி, ஃபினிஷிங் டச் இது எல்லாமே நீங்க பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. விஏ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்றாங்க. இப்போ வந்து இங்க 100% விஏ இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறதுல கொஞ்சம் அதிகமான அப்ப வந்து விஏ சார்ஜ் எவ்வளோ பண்ணுவீங்க அப்படின்னு அந்த டீடைல்ஸுமே நீங்க கேட்டுக்கோங்க. இப்ப நம்ம வந்து ஒரு 24 கிராம் வந்து டெபாசிட் பண்ணிட்டு அங்க வந்து 26 கிராம் எடுத்தா மீதி இருக்கிற 2 கிராமுக்கும் விஏ பிளஸ் வந்து ஜிஎஸ்டி எல்லாம் பேயபிள் தான். ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறப்போ நீங்க வந்து ஒரு 1க்கு 2 தடவை வந்து ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்க. பிகாஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு விதமானது இருக்கும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை விட அதிகமா வந்து டிடெக்ட் பண்ணாங்கன்னா எதுக்காக பண்றீங்க அப்படின்னு கேட்டுக்கோங்க. எந்த ஷாப்லயும் வந்து மெல்ட் பண்ணணும். ஸோ மெல்ட் பண்ணாம பண்ணா அதை வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க. மெல்ட் பண்ணும்போது தான் அதோட பியூரிட்டியே தெரியும், அதர்வைஸ் வந்து தெரியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் பை பை.